நாளும் கோளும் சிவபக்தி பண்றவாளுக்கு நன்மையே செய்யும். அதனால நம்ம பயப்பட வேண்டாம். ஞான சாதகர்களுக்கு எல்லாம் இந்த இல்லற வாழ்க்கையில இருக்கிறவா போல அவ்வளவு ஈடுபாடு இருக்காது. தேவர்கள் கொஞ்சம் இடைஞ்சல் கொடுத்து மனசுல சஞ்சலத்தை உண்டு பண்ணி ஏகாகிர சித்தியோட நான் பக்தி பண்ணுவேன்னு நினைக்கிற ஒருத்தனுக்கு தேவர்களால இடைஞ்சல் வரும். அது அவளுடைய சுபாவம். ஆனால் யாரு வந்து தடுத்தாலும் என்னை ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு ஏகாகிர சிவபக்தி பண்றவனுக்குத்தான் இந்த சிவகீதை அப்படிங்கிற உபதேசம் பலனளிக்கும். ஏதோ ஒரு பேதமான விஷயமாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம். ஒரு பேதமான விஷயம் இல்லை. சிவபக்தினா சிவபெருமான்னா இது வந்து ஐயர் ஐயங்கார் அப்படிலாம் ஒண்ணு நினைக்க வேண்டாம். யாதொரு தெய்வத்தை வணங்கினாலும் அங்கு மாதுருபாகரே அனுகிரகம் பண்ணுவார்ங்கிற மனோபாவம். அதுவே எங்க பரமேஸ்வரன் நான் எல்லாரையும் பார்க்கிறேன். எங்க நடராஜாட்ட தட்சிணாமூர்த்திட்ட நான் எல்லா தெய்வங்களையும் பார்க்கிறேன் அப்படிங்கிற மனோபாவம். நான் சுவாமிக்கு பூஜை பண்றேன், ஆத்துல நித்திய சிவ பூஜை வச்சிருக்கேன், அதுலயே எல்லா தேவதைகளும் அதுக்குள்ளேயே இருக்கா.